ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம். எல்லாம் சேஃபாக இருங்க. எங்களுடைய பர்த்டே விலாக்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கு எல்லாரும் அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய அன்பு எங்கள் பசங்களுக்கு எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காங்க. எங்களையும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சேர்த்துருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஷ் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. விஷ் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்கும் பேர் சரியா எங்களால சொல்ல முடியாத சூழ்நிலை. அதனால எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்க பசங்க இப்ப வீட்டுல லாக்டவுன்ல இருக்காங்கல்ல, எதனா வெரைட்டியா செய்தா ஆமா, வெரைட்டியை செய்து தரப்போறேன். சாம்பார், குழம்பு, ரசம்னா அதுங்களுக்கு இது. வெஜ் பிரியாணி, வெஜ் ஃப்ரைட் ரைஸ்னா கதை தூரம் ஓடும். அப்போ என்னதாங்க செய்கிறது? நான் தான் எதனா புதுசாக போய் கண்டுபிடிச்சிட்டு வரணும். அப்படியே சரின்னு வித்தியாசமாக ஒன்று செய்யலான்ட்டு செய்கிறேன். அப்படியே உங்களுக்கு வீடியோ காமிக்கலாம் அப்படின்னு தான். அது என்ன ரெசிபின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம விஜி சிம்ப்ளி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போது அது ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி லன்ச்சுக்கு இது ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா கிரேவி ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறேன். எல்லாம் வித்தியாசமாக வேணுன்றாங்களே, அதனால் வித்தியாசமாக செய்ய போகிறேன். அது ரெண்டும் சரி உங்களுக்கு அப்படியே காமிக்கலான்ட்டு. முதல்ல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு நான் பாதாம், திராட்சை, முந்திரி இது 3 எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 1 கப்பு தேங்காய் துருவல் வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காய் துருவல் கெட்டில் சுடுதண்ணி போட்டு வச்சுட்டேன். இப்போ தேங்காய் துருவலுக்கு நம்ம சுடுதண்ணி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் இது ஒரு 20 நிமிஷம் ஆகும். இது அந்த நேரத்துக்கு சரியாயிடும். நம்ம பால் பிழியறதுக்கு நம்ம 1 கப்பு தண்ணி இப்போ சுட தண்ணி தேங்காய் இதில் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தேங்காய் துருவலில் ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பால் பிழிஞ்சிட்டு எல்லாம் மொத்தமாக ஒன்றா செய்திடலாம். ஆமாம், இந்த கெட்டில் லாக்டவுனுக்கு முன்னாடி, அதாவது இது 2-3 மாதமாக நாங்கள் யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் இது சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை எங்களுக்கு. சரி, இப்போ இதை காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. இது பட்டர்ஃப்ளை கம்பெனிங்க. நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. வேணுன்றவங்க இது பண்ணுங்கள். நான் 3 மாதமாக யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குதுங்க. சும்மா நம்ம சுடுதண்ணி இப்போ இந்த கொரோனா பீரியட்லாம் கொஞ்சம் சுடுதண்ணி குடிக்கணுன்றாங்க. 1 நிமிஷம், அரை நிமிஷம், ஒரு 30 செகண்ட் போட்டால் கூட டக்குன்னு சூடாயிட எடுத்து குடிக்கலாம். நல்லா இருக்குதுங்க இந்த கெட்டில். தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டோங்க. இதை நம்ம குக்கரில் போட்டு வெறும் இப்போ தேங்காய் பாலோட அந்த அரிசி போட்டு நம்ம ஒரு விசில் விட போகிறோம். இப்போ நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நான் 2.5 கப்பு தண்ணி நான் குக்கரில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எவ்வளோ இருக்கோ பார்க்கலாம், நம்ம அளந்துக்கலாம். 1.5 கப்பு தேங்காய் பால் இருக்குது. 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அதுதான். இப்போ இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். வேணும்னா நம்ம இது பண்ண சொல்ல அப்புறம் பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் இதுலதான் விடுவாங்க, வேற எதுல விடுவாங்க? வாயில விடுறேன். கடை இது இன்னும் வரல. நான் இப்ப குக்கர் இதுதான் இது பண்றேன். அவ்வளவுதான். இப்ப குக்கரை மூட வேண்டியதுதான். 1 ஸ்பூன் ஆயில் விட்டாதான் உதிரியா வரும். அதுக்காக தான் 1 ஸ்பூன் ஆயில் விடுறது. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி பிரியாணி அப்புறம் புலாவ் இந்த மாதிரி செய்ய சொல்ல வேக சொல்ல சுடு தண்ணி ஊத்துங்க. நல்லா அப்படியே உதிரியா வரும். எங்க அம்மா கேட்கிறேன், நான் தான் சொல்லி கொடுத்தேன். கடவுளே. அடுத்தது அது ஒரு விசில் வரட்டும். அதுக்குள்ளார நம்ம இதை விசில் போனா விசில் வராது. நீ விசில் அடி, வந்துடும். வரல. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முதல்ல பாதாமும் முந்திரியும் போட்டு வறுத்துக்கலாம்.
அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திராட்சை போட்டுக்கலாம். புஷ்ஷுன்னு ஆயிடும் திராட்சை. ஒரு சவுண்டு வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இது பண்ணலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா டிப்ஸ் எவ்வளோ உதிரியாக வந்துருக்கு பாருங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதாவது எங்கள் பெரிய பூனை, என் பெரிய புள்ள வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சதெல்லாம் எடுத்துன்னு போய் சாப்பிட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதிலே போட்டுக்கலாம். சரி, ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ரெண்டு ஏலக்காய், 2 லவங்கம், பட்டை 2. இதான் தாளிப்புக்கு போட்டுட்டேன். முந்திரி கொஞ்சம் சேர்த்துடுறேன். என் பெரிய புள்ள வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தான் இதுக்கு டேஸ்ட்டுங்க. நல்லா இதை வதக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. வெங்காயம் போட்டலாம். அப்புறம் பச்சை மிளகாய். நல்லா வதங்கிடுச்சிங்க. நம்ம இப்போ ரைஸ் இது பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்ச ரைஸை நம்ம போட்டுக்கணும். நல்லா உதிரியாக நல்லா ஒன்றா எல்லாத்தையும் பரட்டிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த வெங்காயத்தோடு இப்படி தான் 1-2 நம்ம போட்டுருக்க அந்த பச்சை மிளகாய் தான் அதுக்கு காரத்தையே கொடுக்கறது. இப்போ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். பார்க்கறதுக்கே பாருங்கள், அப்படியே மைல்டாக கலராக சும்மா பச்சையும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அது பார்க்கறதுக்கே நமக்கு அப்படியே கண்ணுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை ஃப்ரூட் ரைஸ் முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி பண்ண போகிறேன். அது எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 300 உருளைக்கிழங்கு இருக்கவங்க, 300-350 என்கிட்ட இருந்தது. அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பெருசாக இந்த மாதிரி இது பண்ணி, இது வந்து நான் ஃபோர்க்கில் வந்து இந்த மாதிரி இப்படி போட்டிருக்கிறேன், ஓட்டை போட்டிருக்கிறேன். அப்போ தான் வந்து தயிர் இதில் போகும். இது வந்து நான் வந்து ஒரு கப்பு தயிரில் இந்த 300 கிராம் உருளைக்கிழங்க ஊற வச்சுருக்குறேங்க. நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய இதில் இப்படி நான் முதல்ல பண்ணி வச்சிட்டேன். இது வந்து ஒரு 1/2 hour ஊறணும். அதனால் நான் முதல்ல பண்ணி வச்சுட்டேன். 6 மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் மல்லி அதாவது தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், இதெல்லாம் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல தனியாக போட்டுறேன். எல்லாமே மொத்தமாக போட்டுடலாம். மொத்தமாக போட்டு ட்ரை ரோஸ்ட் தான், எண்ணெய்லாம் வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்து கொட்டிடலாம். இது ஆறட்டோன்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 4 விட்டுக்கிறேன் முதல்ல, அப்புறம் வேணும்னா விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டேன். சோம்பு மட்டும் தாங்க தாளிப்பு, வேறு எதுவுமே கிடையாது. 1/2 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயத்துக்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். அதனால் கிரேவியாக வரணுன்ட்டு நல்ல பொடிசாக கேமராமேன் தான் நறுக்கி கொடுத்தாரு. கேமராமேனுக்கு பெருமையாயிடும். நீயா பேசியது டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். தயிரில் ஊற வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடுறேன். இப்போ நம்ம இதில் தக்காளிலாம் கிடையாது, அந்த தயிர் தாங்க இதோடைய புளிப்பு சுவை இதெல்லாம். இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரியல், ஆலு மட்டர் அது இதுன்னு இது விதமாக செய்கிறோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எங்கள் பசங்க வித்தியாசமாக செய்யினாங்க. அதனால தான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ரைஸு, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கிரேவி மசாலா, உருளை மசாலா கிரேவி இது பேர். இது ரெண்டும் நான் செய்ததுங்க. வீடியோ நல்லா பெருசாக போயிட்டு இருக்குது, டேஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்பயே நான் வந்து ரிவ்யூ சொல்லிடுறேன். இது மஸ்ட் ட்ரை வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ரைஸ், அப்புறம் சைட் டிஷ் வந்து இது டேஸ்ட் பண்ணிட்டேன் ஏற்கனவே ஆஃப் த கேமரால. சூப்பராக இருக்குது, வேற லெவல். அவ்வளோதாங்க, இந்த ரைஸ்க்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ண வேண்டியது தான். உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள், இதே அளவில் செய்யுங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.